MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999. I take a special care in songs and action because of my dance and my choreography thing and my stunt experiences when I used to train stuntmen. That was my other life. Okay. About one and a half, 2 years. Beach, I used to train stuntmen actually. So how he hides, how he escapes, how you build the tension. Almost they're going to get caught. He needs to get rid of his cars. He needs to get rid of this police. Then he tries to escape. And then there is no way he jumps out. He will jump out when they will actually try to find the thing. This is a storyline. இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஒன்று இருந்துச்சுன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேர் பில்லா எஸ்கேப்ஸ் அப்படின்னா தட்ஸ் ஒன் பீட். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டிஸ்கிரைப் இட். எனக்கு நான் பீட் ஷீட் தனியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை தனியாக எழுதி அதை ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டில் அதில் எழுதுவேன். தட்ஸ் வாட் ஐ டிட் ஈவன் ஃபார் ஷேர்ஷா ஆக்சுவலி. ஸோ வென் யூர் ரீடிங் யூ ரீட் தி ஆக்ஷன் சீக்வன்சஸ் அண்ட் யூ ரீட் த எமோஷன் இன் த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அண்ட் யூ ஃபாலோ தட். நான் உட்காந்து எழுதுகிற டைமில் திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம உட்காந்து எழுதுகிற டைமில் யூ ஆர் இமேஜினிங் சம்திங் அண்ட் யூர் ரைட்டிங். நெவர் கெட் ஸ்டக் வித் தட். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நெவர் கெட் ஸ்டக் வித் தட். யூ பிளான், யூ டூ everything but be prepared for the unknown and be prepared for the disasters. இல்ல நான் இப்படி தான் யோசிச்சேன், எனக்கு இது மாதிரி தான் வேணும் அப்படிங்கிறது it becomes very difficult. அமிதாப் டான், ஷாருக் டான் என்னோட இதுல பாத்தீங்கன்னா டோட்டலாவே நமிதாஸ் கேரக்டர் won't be there major-ஆ. என்னோட இதுல வந்து தேங்காய் ஸ்ரீனிவாசன் கேரக்டர் தூக்கிட்டா எல்லாத்தையும் தூக்கிட்டா I had a very different treatment actually. So that's how I landed up doing that film. I actually go with the flow. I prepare so much to go with the flow. Okay, go with the flow na எப்படி not random. டக்குன்னு அந்த ஒரு நேரத்துல ஒரு சின்ன fog ஒன்று வரும். There will be this beautiful ray of light. The sun will open very differently with some clouds in it and all these things. What I will do is I will immediately I want to capture the nature because rain vanda kudo I want to capture. Patel neenga pathina full cyclone floods la I shot. That was never there in the radar. Camera kudukka maatanga, na guarantee sign panni kudutha camera edachana na kattikiraen appdinu nee camera kuduthan panni solli you want to capture nature. Shesha story at least 2-3 times I escaped death. So that is scary. And arindam la the thidi kudukra scene irukum. Beach la ukandittu Prakash Raj sir thidi kuduttu irupanga. எனக்கு கடல் பொங்குது என்னன்னு புரியல. அப்போ இவன் ஆரியா இருக்கலாம், நம்ம எல்லாம் கடல் பொங்குது அப்படின்றாங்க. டே நாயே தொல்லை பிடிச்சவன். சரின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்டோட பைக் எடுத்துட்டு இந்த ஈசிஆர் ரோட்ல இருந்து அப்படி தாண்டி பிரார்த்தனை டிரைவின் பக்கத்து சந்தில போறோம். ஃபுல்லா தண்ணி. அங்க போய் பாக்குறோம் சுனாமி. We were supposed to shoot on the beach. இந்த நாதாரி வந்து போயிட்டு கல்லு மேல நின்று பாரு மச்சான் கடல் ஃபுல்லா வந்துச்சு மச்சான்னு. தெரிய மாட்டேங்குது இவனுக்கு. குடிசெல்லாம் குப்புறக்க வந்து படுத்துட்டு இருக்கு. எனக்கு வந்து பயமா இருக்கு, ஏதோ தப்பா படுது. இவன் நவ்தீப், அவன் தெலுங்கு. பாவா ஏண்டி பாவா இது ஏதா பாவதி கதை பாவா அப்படின்னு. நான் இல்ல அவள டே நவ்தீப் நீ வாடா எப்படின்னா பாவா வாட் லூஸ் பாவா வாடோ. இவன் 3 பேரும் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். Like this are sequences which அன்னைக்கு போயிருந்ததுன்னா மீ ஆரியா or Prakash Raj everybody would been dead. மெனி அதர் ஃபிலிம்ஸ் உங்களோட நாங்கள் பார்த்து ஃபேசினேட் ஆகி உட்காந்து இன்றைக்குமே ஏதாவது சேனலில் போட்டாலும் சந்தோஷமாக பார்க்குறது உண்டு. அந்த விதத்தில் ஐ டாக் அபவுட் பில்லா சார். ஃபர்ஸ்ட் வில் டாக் அபவுட் பில்லா. ஐ ஹவ் ஃப்ளூ கிளிப்ஸ் ஃப்ரம் பில்லா. அது பார்த்துட்டு வில் கண்டினியூ. அது 6 தலை, நான் ஒரே தலை. நீ பில்லா. And Billa sir, and if I get a chance to time travel, I would also choose 2007 to visit Billa. அந்த theatre vibes எல்லாமே இந்த சீன் பார்த்தீங்களா, லைக் அவருக்கு 6 தலை எனக்கு ஒத்தத்தலை அப்படிங்கும்போது அந்த ஒத்தத்தலை என்னெல்லாம் பண்ணுச்சுன்றதை நான் தேட்டர்லேயும் பார்த்துருக்கோம். அதோட அவுட்புட் என்னன்றது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு இன்னும் அந்த 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பில்லா ஃபாண்ட் வந்து ரஃப் நோட்டில் வரையன்னு சொல்லலாம் வைப்போம் சார். அது இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் வரைஞ்சி வச்சு பின்னாடி ஒருத்தங்க தலையை வேறு ஆட்டுறாங்க, அவங்களும் வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு ஃபிலிம். வைல் டாக்கிங் டு த ஃபர்ஸ்ட் திங், த ஸ்டன் சீக்வன்சஸ். அது ஒரு டோனட் இருக்குது, ஒரு ட்ரிஃப்ட் இருக்குது, 2 ட்ரிஃப்ட் இருக்குது ஆக்சுவலி. அது தாண்டி அஜித் சார் வந்து ஒரு ஆக்ஷனில் ஷூட்டிங்கும் இருக்கும், இந்த பக்கம் ஷூட்டிங் இருக்கும், ஒரு ஃபாஸ்ட் ஃப்ரேம்ஸ். இந்த சீனோட கிராஃப்டிங் எப்படி சார் நடந்துச்சு? லைக் அது கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிரிப்டில் எடிட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது கிராஃப்டிங் ப்ராசஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் ஃபர்ஸ்ட் when you decide a sequence, ஓகேங்களா, அப்போ you want to know what is the kind of a sequence. அப்போ உங்களுக்கு ஆக்ஷனில் எப்பயுமே there should be a story. The action should have a story. They should have a beginning, it should have a middle, it should have an end. It's not just your film. அது வந்து I take a special care in songs and action because of my dance and my choreography thing and my stunt experiences when I used to train stuntmen. That was my other life. Okay. About one and a half, 2 years beach I used to train stuntmen actually. So that's my experience with stunt. ரெண்டு digital films I have choreographed stunts also. Okay. So என்னோட படத்துல வந்து I design the stunts. ஷேர்ஷா பொறுத்தவரை எல்லாமே I edit my stunt sequences including my songs I edit. இதை ஏன் சொல்றேன்னா the stunt should carry an emotion. That stunt should have a story in it. Okay. அதாவது it is even if 2 people are across the room just standing and shooting guns,
it's just a gun battle அப்படின்னா it is not about you just shooting and escaping. It is that urge and the need of why I want to get him. That emotion should come through. And where I begin, how do I need to go to him? It is beyond just the shooting. Okay. So how I get to him, when I get to him, how my emotion is fulfilled. Okay. So even the opponent or your stunt guy should have carry that emotion. So your action should have them. Here the emotion is undefeated, unbeaten, and towards his end, his finale. So the urgency and the anger, the angst, எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி அவருக்கு இந்த சீக்வன்ஸ்ல. That is why this sequence has to go one notch beyond what his capabilities and what he can do. Okay. So that's why you decide where he hides, how he breaks and he comes. இதெல்லாமே ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சதா. That is why we could actually get those locations மாறி இருக்கு. Okay. Because of logistical issues and the police and the government, இதனால locations மாறி இருக்கு, but the sequence never changed. So how he hides, how he escapes, how you build the tension, almost they're going to get caught. He needs to get rid of his cars, he needs to get rid of this police, then he tries to escape, and then there is no way he jumps out. நீங்க கடைசில பார்த்தீங்கன்னா he will jump out when they will actually try to find the thing. This is a storyline. This is a storyline. Often action scene. It's a simple chase. In the chaseல அடிச்சு பிடிச்சி எல்லா காரையும் தூக்கி கீக்கி பண்ணியிருக்கலாம், but you designed in certain way because you had the budget constraint also. You cannot go overboard. Your imaginations can go wild. And the wildnessல you have to make sure only the emotion is sticking and it's very correct and do it what exactly. This budgets are not unbelievable. And what I do is pretty much I storyboard the action. Okay. எனக்கு the stunt directors நீங்க பார்த்தீங்கன்னா I worked with people who give me clarity. Okay. செட்டில் பார்த்துக்கலாம் சார், நம்ம பண்ணிக்கலாம் சார், ஒரு 10 பேரை வெடிச்சு 10 வண்டி தூக்கலாம் சார், இது பேர் தூக்கலாம்னா நீ தூக்குவ, that's a bloody expenses. But if you're blowing that bloody car up, why are you blowing that? There should be a story drama behind it. ஒரு 10 காரை கொண்டு வந்துருங்க சார், ஒரு 20 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்துடலாம் சார், ஒரு 10 ஃபைட்டரை கொண்டு வந்துடலாம். Yeah, but why 10 ஃபைட்டர்? What? Why do you need to? Because my story is not even that. That's why most of the people I work with, people who have a clarity, who can actually do the action sequences. Okay. So that is very important. And ஸ்டோரி போர்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஆக்ஷன் ஸ்டோரி போர்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். அந்த மூமெண்ட்டில் உங்களோட ரைட்டிங்லேயே கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குமா சார்? லைக் ஷார்ட் ஒன் நம்ம எழுதுறோம்ல, லைக் எழுதும்போது டைலாக்ஸோட எழுதுவோம் நார்மல் சீன்ஸ்க்கு, ஆக்ஷன்ஸுமே அது கம்ப்ளீட்டாக கோரியா பண்ணிடுவீங்க இன் ஸ்கிரிப்ட் லெவல்லையே? We'll have a beat sheet. Okay. I will have a beat sheet actually. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஒன்று இருந்துச்சுன்னா, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேர் பில்லா எஸ்கேப்ஸ் அப்படின்னா தட்ஸ் ஒன் பீட். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டிஸ்கிரைப் இட். எனக்கு நான் பீட் ஷீட்டை தனியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை தனியாக எழுதி அதை ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டில் அதில் எழுதுவேன். ஓகே. ஸோ தட்ஸ் வாட் ஐ டிட் ஈவன் ஃபார் ஷேர் ஆக்சுவலி. ஸோ வென் யூர் ரீடிங், யூ ரீட் தி ஆக்ஷன் சீக்வன்சஸ் and you read the emotion in the action sequences and you follow that. Okay. So there is a beat sheet that I write. Okay. In a screenplay that has to be there. At what point, what dialogue has to come, everything is planned. Sir, இந்த ஆனா பிளான் பண்ணது எல்லாமே மாறும் ஸ்பாட்ல மாறும். பிகாஸ் see நான் உட்காந்து எழுதுற டைம்ல, this is very interesting, நம்ம உட்காந்து எழுதுற டைம்ல you are imagining something and you are writing. Okay. Never get stuck with that. First rule never get stuck with that. You plan, you do everything, but be prepared for the unknown and be prepared for the disasters. Because all this planning, all this clarity will help you to manage. இல்ல நான் இப்படி தான் யோசிச்சேன், எனக்கு இது மாதிரி தான் வேணும் அப்படின்னா it becomes very difficult. Okay. So the second stage writing அப்புறம் பார்த்தீங்கன்னா locations will be not like what you even imagine. Or when you imagine the kind of locations, or because you're imagining everything illa. Exactly. So adukku thaganda mari I redesign, I change. You can change the way you're going to shoot, you can change the treatment, you can change the staging, never change the emotion and the story. The core mattum maathadinga. Yeah. Adu mattum maathadinga. Be aware of a lot of things. Okay. சார் இப்போ எனக்கு சொல்லும்போது இதில் ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். நான் மெட்ரிக்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் எழுதும் போது நான் இதை இமேஜின் பண்ணி எழுதியிருக்கேன். ஆனால் எனக்கு லொக்கேஷன் போயிட்டு நான் எழுதுனா 100% ரீக்ரியேட் பண்ண முடிஞ்ச ஒரு சீன், ஆர்எல்ஸ் நான் எழுதுனதில் என்னால் 30% எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது அப்படின்ற சீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த 2 சீன்னா எந்தெந்த சீன் சொல்லுவீங்க சார்? நான் எழுதுனது அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டேன் 100% ஆன் ஸ்பாட், எழுதுனதில் ஒரு 30% எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன். நான் எழுதுனதுனா ரீக்ரியேட் பண்ணது எல்லாமே 100% I've recreated, but not exactly like that. Okay. Not exactly like that, because I actually go with the flow. I prepare so much to go with the flow. Okay, go with the flow na eppadi, not random. Because sometimes when I'm sitting, when I'm seeing, there'll be this beautiful sunlight that will be coming under a particular moment which I wouldn't have seen it during the writing process.
during the location Location rekile. time, okay. Location rekile, we will see the timelines. Okay, the sun rises here. Okay, that means this will be a background. That means we shoot this scene at this particular time. இங்கே அதெல்லாம் பண்ணிடுவோம். ஓகே. டக்குன்னு அந்த ஒரு நேரத்தில் ஒரு சின்ன ஃபாக் ஒன்று வரும். There'll be this beautiful ray of light. The sun will open very differently with some clouds in it and all these things. What I will do is I want to capture the nature because rain வந்தால் கூட I want to capture the பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா full cyclone floods I shot. That was never there in the radar. கேமரா கொடுக்க மாட்டாங்க. நான் கேரண்டி சைன் பண்ணி கொடுத்தேன். கேமரா ஏதாச்சுன்னா நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு நீ கேமரா கொடுத்தேன்னு பண்ணி சொல்லிட்டு யூ வாண்ட் டு கேப்சர் நேச்சர். வை வுட் யூ மிஸ் சம்திங் பியூட்டிஃபுல் தட் த நேச்சர் இஸ் ஆஃபரிங் யூ? அப்போது இல்லைங்க எனக்கு இந்த இதில் சீக்வன்ஸில் இந்த இது கிடையாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த டெசிஷன் யூ கோயின் டு டேக் ஆர் யூ கோயின் டு கேப்சர் த நேச்சர். ஸோ இதை தான் சொன்னேன். சம்டைம்ஸ் யூ வில் அடாப்ட் டு த லொக்கேஷன்ஸ். ஓகே. அண்ட் சம்டைம்ஸ் மை கேமராமேன் வுட் ஃபுல்லாக ப்ரீ பிளான் பண்ணியிருப்போம். அன்றைக்கி வந்து ஐ வில் சேஞ்ச் இட் பிகாஸ் மை மூட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். அந்த டைமில் எதுவுமே மாறாது, கதைலாம் மாறாது, பட் மை ஸ்டேஜிங் வில் சேஞ்ச். ஓகே. ஸோ 100% you will shoot the same thing, but 100% it is not exactly the same thing also. The way you stage it, அது மாறும் கண்டிப்பாக. அந்த சைக்ளோன் பற்றி பேசும்பொழுது அது பெரிய விஷயம் தான் கேப்சர் பண்ணது. ஆனால் ஷேர்ஷா கதை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு அவ்வளோ பெருசாக அது தெரியல சார். நம்ம அதை பற்றி பேசுவோம். ஷேர்ஷா ஸ்டோரி இஸ் ஸ்கேரி. யா ஷேர்ஷா ஸ்டோரி அட்லீஸ்ட் 2-3 times I escaped death. So that is scary. அதை நம்ம பில்லை முடிச்சுட்டு நம்ம அதுக்கு வருவோம். அதை பற்றி நம்ம வில் ஹேவ் அ டீட்டெயில் டிஸ்கஷன் அபவுட். அறிந்துமரம்ல we escaped actually. எது இல்லை சார், எந்த பர்டிகுலர் சீன் மேக்கிங் ஆர் எனி மொமெண்ட் சார்? அந்த அறிந்துமரம்ல அந்த திதி கொடுக்குற சீன் இருக்கும். ஆமாம். பீச்சில் உட்காந்துட்டு பிரகாஷ் ராஜ் சாரும் இவங்க திதி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஐம் வெரி யங், ஐ வாஸ் ஓல் அபவுட் 24 அப்போ தான். ஸோ திதி கொடுக்குற சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபுல்லாக பிளான் பண்ணியாச்சு. அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு அசம்பிள்ப்பா பீச்சில் ஈசிஆரில் செட் பண்ணி ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு. நான் நைட்டு வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐம் ஃபீலிங் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஓகே. ஸோ ஏதோ தோணிச்சு எனக்கு. ஐ செட் லெட்ஸ் நாட் ஷூட் அந்த பீச்சு. நம்ம ஒன்று பண்ணலாம். பீச்சுக்கு ஆப்போசிட் ஒரு வீடு ஒன்று இருக்குது, பிரகாஷ் ராஜோட வீடு. அவங்க ஷூட் பண்ண வீடு. அந்த வீடு லொக்கேஷன் கேளுங்கன்னா என் மேனேஜர் ஃபோன் பண்ணி திட்டிட்டு இருக்காரு. நீ இப்போ தான் படம் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படிலாம் மாற்றாது, என்ன நீ இஷ்டத்துக்கு மாற்றிட்டு இருக்க. நான் சொன்னேன், இல்லை கணபத் சார், நீங்கள் முதல்ல கேளுங்க, அந்த இடம் இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் கொண்டு வந்து காசு கொடுத்துருன்னு சொல்லிவிடுங்க, வி வில் ஷூட் எல்லாரும் அங்கே வர சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு. ஸோ காலையில் எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. அந்த வீட்டில் காலங்காத்தால அசம்பிள் ஆகிட்டு நான் பார்க்குறேன் வெளியிலேருந்து கத்துறாங்க. ஓகே. கடல் பொங்குது அப்படின்னு. எனக்கு கடல் பொங்குது என்னன்னு புரியல. அப்போ இவன் ஆரியா இருக்கலாம், நம்ம எல்லாம் கடல் பொங்குது அப்படின்றாங்க. டே நாயே, சாரி கைஸ், மச்சான் போய் பார்க்கலாம் மச்சான், தொல்லை பிடிச்சவன் அவன். சரின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட பைக் எடுத்துகிட்டு இந்த ஈசிஆர் ரோட்லேருந்து அப்படி தாண்டி பிரார்த்தனை டிரைவின் பக்கத்து சந்தில் போகிறோம். ஃபுல்லாக தண்ணி. அங்கே போய் பார்க்குறோம் சுனாமி. ஓகே. வி வர் சப்போஸ் டு ஷூட் ஆன் த பீச். இந்த நாதாரி வந்து போயிட்டு கல் மேலேன்ட்டு பாரு மச்சான் கடல் ஃபுல்லாக வந்துச்சு மச்சான்னு. தெரிய மாட்டேங்குது இவனுக்கு. குடிசெல்லாம் குப்புறம் வந்து படுத்துட்டு இருக்கு. எனக்கு வந்து பயமா இருக்குது, ஏதோ தப்பா படுது. இவன் நவ்தீப், அவன் தெலுங்கு, பாவா ஏண்டி பாவா இது பாவதி கதை பாவா அப்படின்னு. நான் இல்லை அவள, டே நவ்தீப் நீ வாடா எப்படின்னா, பாவா வாடு லூஸ் பாவா வாடு. இவன் 3 பேரும் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். ஸ்கேரியஸ்ட் பார்ட் இஸ் ஐ எம் சீயிங் த வேவ் கோயிங் பேக். ஓகே. விச் இஸ் செகண்ட் வேவ். நான் சொல்கிறேன், மச்சான் சரியில்லடா, நீ திருப்பி வந்துடுறேன்னா, மச்சான் பார்க்கலாம் மச்சான் என்ன நடக்குது, டே செத்து சுண்ணாம்பு போயிடுவாடா வா அப்படி. ஏன்னா வி டோன்ட் நோ த கான்செப்ட் ஆஃப் சுனாமி. அப்போ அன்னைக்கு எம்ஜிஎம்ல செட்டு போட்டுட்டு இருந்த மொத்த செட்டு ஆளுங்க இறந்து போயிட்டாங்க. தே வேர் ஸ்லீப்பிங் ஆன் த செட் ஆன் த பீச். இந்த சைடில் மார்னிங் வந்து மெரினா சைட்லலாம் பீப்புள் ஹூ வெண்ட் ஃபார் வாக்கிங் நெவர் ரிட்டர்ன் ஹோம். வி நெவர் நியூ தட் இன்டென்சிட்டி. நாங்கள் உட்காந்து லூசுத்தனமாக உட்காந்து சிரிச்சிருக்கோம். the wave is rising. I could just see it. We left the bike, we ran. கரெக்டாக சந்துன்றதால அலை வந்து அடிச்சு அந்த பில்டிங் 2 அடிச்சு டு ரைஸ் ஆகிட்டு வாட்டர் கேம், இட் புஷ்டஸ். போய் நாங்கள் விழுந்துட்டோம் அந்த சைடு. வி ஆல்மோஸ்ட் கேம் டு த ரோட். அந்த ரோடு அப்படியே ஓடி போயிடலாம் ஈஸியாக. நான் ஃபுல்லாக இருக்குன்னு தண்ணி இருக்குது. லைக் திஸ் ஆர் சீக்வன்சஸ் விச் அன்றைக்கி போயிருந்ததுன்னா மீ ஆர்யா ஆர் பிரகாஷ் ராஜ் எவ்ரிபடி would been dead because it didn't no time. So you escaped actually. Okay. It's an irrelevant story, but I have to share. இல்லை சார், பட் ஸ்டில் அது ஒரு மாதிரி ஃபன்னாக சொன்னாலும் அதுக்கு முன்னாடி இந்த சீரியஸ்னஸ் புரியுது. 24 அப்படிங்கும்போது புரியுது. நல்ல வேலை சார், ஆரியா சர்ஃப் போர்டு எடுத்துருவாங்க. நான் சர்ஃபிங் பண்ண போகிறேன் கிளம்பலையோ சார், அட்வென்ச்சர் ஃப்ரீக் வேறு அவர் அந்த டைம்லையும். சார் டெபியூ ஃபிலிம் அது நான் அப்படியே கட்டி போட்டு அவனை உள்ள தள்ளிட்டு அப்படியே கொண்டு இருப்பேன் நானே. நான் அங்கேயே செத்து தொலை அப்படின்னு. ஓகே சார். அண்ட் பில்லா, அகெயின் கமிங் மை லாஸ்ட் கொஸ்டின். பில்லாவில் your very first film was remake,
அந்த படம் பண்ணும்போது குறும்பு. yeah. அந்த டைமில் உங்களோட இன்டென்ஷன் வந்து வேணாம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு ரீமேக் வேணாம், பட் யூ ஹேட் வெரி குட் ஸ்கிரிப்ட்ஸ் இந்த ஹேண்ட் ஷெல்ஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரீமேக் வேணான்ற தாட் இருந்தது, பட் வேணாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற தாட்லேயும் படம் பண்ணீங்க. ஆனால் பில்லா எக்ஸப்ஷனலான ரீமேக்னா தாண்டா ரீமேக்ன்ற அளவுக்கு ஒரு அவுட்புட் இதில். அந்த ரீமேக் பண்ண வேணான்றதுக்கும் இந்த ரீமேக் பண்ணணும் அப்படின்றதுக்கான கன்விக்ஷன் சார். 2 கதை இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கு வெரி ஷார்ட் ஸ்டோரி ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு நான் அப்படியே பாம்பேயில் இருந்தப்போ, ஸோ அசோகா வித் ஷாருக் வாஸ் மை லாஸ்ட் ஃபில்ம் ஆஸ் அன் அசோசியேட். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு மேக் மை ஓன் ஃபில்ம். ஸோ ஐ வாஸ் 22-23. ஸோ பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ராபப்ளி ஒரு 3-4 years ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தேன்னா I மேட் அ ஃபில்ம் இன் ஹிந்தி ப்ராபப்ளி. பட் ஐ டென்ட் வாண்ட் டு மேக் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் தேர். ஸோ ஹிந்தி நெவர் ஃபேசினேட்டட் மீ என்றைக்குமே. ஸோ ஐ வாண்ட் டு கம் பேக் டு சென்னை. ஸோ ஐ கேவ் மை அப்பார்ட்மெண்ட். இங்கே வரும்போது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் அசிஸ்டண்ட்டாக சேரும்போது டெரரிஸ்ட். ஓகே, there were a lot of national awards. I was assisting there. Those producers were part of Gemini Lab. அவங்க வந்து அல்லரி ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அவர் ஸ்ரீராமில் ஒருத்தருக்கு ரொம்ப பெரியவர் ஆக்சுவலாக. அவர் வந்து அந்த காலத்துலலாம் அவர் சினிமாவில் ஒரு டான். அவர் இங்கே வா அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு, ஒரு படம் காட்டுறோம் பாரு அப்படின்னு. சரி, படம் பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் எதுக்கு காட்டுறாங்கன்னு தெரியாது எனக்கு. இந்த படத்தை பண்ணி கொடு அப்படின்றாரு. நான் சொன்னேன், எதுக்கு இந்த படத்தை பண்ணி கொடுக்கணும், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் சார் அப்படின்னு. யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். நீ எதுக்கு ஒரு வாரம் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் அரிந்துமரியம். அப்போ அரிந்துமரியம் ஸ்டோரி எப்போ தெரியுமா, ஆக்சுவலாக அதோட ஸ்டோரி ஐடியா எப்போ தெரியுமா, when I was doing my college second year. ஓகே, காலேஜ் செகண்ட் இயரில் ஏதோ ஒரு படம் பண்ணால் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எழுதின ஐடியாஸ் தான். ஐ நெவர் நியூ தட் ஐல் பி மேக்கிங் தட் ஃபிலிம். படம் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது த சாய்ஸ் ஆஃப் மேக்கிங் அரிந்துமரியம் ஃபர்ஸ்ட். அப்போ எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க என்ன ஆக்சுவலாக, டே படம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, யாரும் படம் பண்ண கூப்பிட்றாங்க, வை டோன்ட் யூ டூ இட். வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பா இல்லை, இட்ஸ் யோர் சாய்ஸ், டூ வாட் எவர் ஷெட் யூ வாண்ட் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா கூட நீ ஏதோ பண்ண அப்படின்னு. ஸோ ஐ சோஸ் தட் ஃபில்ம் ஆஸ் அ விசிட்டிங் கார்டு. ஏன்னா இப்போ யூ ஹேவ் டு ப்ரூவ் யோர் செல்ஃப் தட் யூ கேன் மேக் அ ஃபில்ம். எக்ஸாக்ட். இல்லைங்க, எனக்கு என்னோட பொட்டன்ஷியல் தெரியும், நான் பண்ணிடுவேன் அப்படின்னா, காசு போகிறோம் நம்ப போகிறது இல்லை அவன். he is not going to believe you. So I took up that film to show that I can make a film. Okay. No, ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பாங்க. அப்போ நான் இந்த மீசை தடையெல்லாம் அதுதான் வச்சது. இத்தனை வருஷம் 20 years I've never even shaved, only trimming. Okay. Because they never believed me as a director actually. சந்தோஷம் தான், மூஞ்சில் ஏதாவது வளர்த்துக்கோ அப்படின்னுவாங்க. So I used to be like that. So அதனால அது பண்ணது, to use that as a visiting card. அப்போ கூட அறிந்தும் பட் nobody wanted to do. Cut to Billa. I met Ajith first during Ashoka. Okay. அசோகாவில் மீட் பண்ணிட்டு அப்புறம் நான் மறந்துட்டேன். அப்புறம் வெயிட் எல்லாம் பயங்கர லூஸ் பண்ணி ரொம்ப லீனாக ஒரு மாதிரி அந்த ஒரு டைம் ஜோனில் ஜென்ரலாக நான் அறிந்துமரியம் பட்டியலில் முடிச்சிட்டேன். அப்போ மீட்டிங் ஹிம் மீட் பண்ணும்போது ஐ டென்ட் ஈவன் வாண்ட் டு கோ அண்ட் சே ஹாய் பிகாஸ் ஐ டோன்ட் நோ வை ஹி வுடன்ட் ஈவன் ரிமெம்பர். அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன சொன்னார்னா, தம்பி நீ வாப்பா நான் உனக்கு அஜித் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. திஸ் இஸ் விஷ்ணு, அஃப்கோர்ஸ் ஐ நோ, ஹாய் சீஃப், ஹவ் ஆர் யூ அப்படின்னாரு. ஓகே. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் ஹி ரிமெம்பர்ட் வி ஷுட் மேக் அ ஃபில்ம் அப்படின்னா. ஓகேன்னு சொல்லிட்டு விட்டேன். கப்புள் ஆஃப் மந்த்ஸ் கழிச்சு ஹீ கால் மீ. ஐ டோன்ட் ரைட் ஸ்கிரிப்ட்ஸ், ஐ டோன்ட் கீப் இட் ரெடி பிகாஸ் அப்போ அடுத்தது என்ன தோணுதோ ஐ வாண்ட் டு மேக் தட். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஐ ஹேவ் நோ ஐடியா. ஓகே. ஸோ ஐ ஃபங்க்ஷன் லைக் தட் ஆக்சுவலி பிகாஸ் சம்டைம்ஸ் யூ வாண்ட் டு கெட் எக்ஸைட்டட். கூப்பிட்டு லெட்ஸ் மேக் அ ஃபில்ம் அப்படின்ட்டு. த மீட்டிங் ஹேப்பன் இன் ஜஸ்ட் less than 3 minutes. Okay. So I said, sir, are you very sure that you want to make a film now? Because are you joking? Are you serious? No, chief, I'm very serious. Let's make a film. Okay, I don't have a script for you. They have his dates and immediately you have to go on flow. So how about doing Billa dinner? I said already Amitabh has done, Rajini sir has done, Shahrukh has done. What are you going to do? எனக்காக இது கொஞ்சம் பண்ணிடுங்க அப்படின்னாரு. Once he says that no, I couldn't say no to him. Okay. எனக்காக கொஞ்சம் பண்ணிடுங்க. நான் எஸ்ன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன், என்னடா இதையாடா பண்ண போகிறோம் அப்படின்னு. வந்து காப்பி எடுத்து பார்த்துட்டு இதையா பண்ண போகிறோம். ஓகே விஷ்ணு, எல்லாத்தையும் மூட்டை கட்டு, லெட்ஸ் ரீலுக் அட் இட் கம்ப்ளீட்லி ஹவ் யூ வாண்ட் டு லுக் அட் இட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அமிதாப் டான், ஷாருக் டான், என்னோட இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நமிதாஸ் கேரக்டர் ஒன்ட் பி தேர் மேஜராக. என்னோட இதில் தேங்காய் ஸ்ரீனிவாசன் கேரக்டர் தூக்கிட்டா, எல்லாத்தையும் தூக்கிட்டா, ஐ ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ லேண்டட் அப் டூயிங் தட் ஃபில்ம். கோர் மட்டும்தான் அது. யா, சூப்பர் சார். கதைகள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி பில்லாக்கு முன்னாடி யூ ஆர் சப்போஸ் டு டூ ஃபிலிம்ஸ். ஐ மீன் 2 times யூ ஹேவ் ட்ரைட் டைரக்டிங் அஜித் சார், ரைட்? இஃப் நாட் ராங். No, I never. Okay. I never actually நான் அட்டெம்ப்ட் பண்ணதே கிடையாது actually because I was in my happy zone. அறிந்துமரியாமலும் பட்டியல், till date பட்டியல் is my all time favorite actually.
அந்த ஹாப்பி ஜோனில் இருந்தேன் நான். அப்போ ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க, தெருவில் ஆடிட்டு இருந்தவனை கூட்டு போயிட்டு ஸ்டேடியம் கிரிக்கெட் ஆட வச்சா எப்படி இருக்கும், அதுதான் உங்களுக்கு பில்லா. ஆனால் அங்கேயும் 6 அடிச்சிட்டீங்களே சார்? அடிச்சா லக்கு. சார் ஒரு ஆர்டிகல் படிச்சது ஞாபகம் இருக்கு சார், லைக் சர்வம் வாஸ் பாஸ்ட் ஃபார் பில்லா, இஸ் இட் ரைட்? பாஸ் ஃபார் பில்லா? No, that time I had a different script. Okay. So I was supposed to, me and Surya were supposed to work together. But logistically it was not working. எனக்கு வந்து logistically work ஆகல. எனக்கு I go with my gut feeling. My instincts. It's just like that. அன்னைக்கு மார்னிங் ஷூட் பண்ண வேண்டாம்னு சொன்ன instincts ஒன்று இருக்குல்ல. So I go with my instincts. எனக்கு வந்து I never bypass and I nurture that. I never bypass my instincts. So I felt something was not right. I said, Vishnu, if I do that, I'll be stuck. So I think let's not do that. அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்துட்டு தான் I took a break out. That time Ajith sir was never in the radar. Okay. ஸோ அதுக்கப்புறம் தான் அஜித் சார் ஹேப்பன். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல சார், லைக் இப்போ நான் நோட் பண்ணி வச்சேன் இதுக்காகவே. சர்வமோட இன்டர்வல் கிட்டத்தட்ட அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு மாஞ்சா கயிறு கட் ஆகி போகும். அதோட டெத் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்குது இந்தியாவில் அப்படின்றத குஜராத் போலீஸ் 2024 ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. பைக்கோட 2 பக்கம் கண்ணாடி இருக்குல்ல, 2 பக்கம் கண்ணாடிக்கு நடுவில் ஒரு கட்டு கம்பி மாதிரி ஒன்று போட்டு நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆமாம், அதை பார்த்த உடனே எனக்கு லிட்டரலி இம்பாக்ட் ஸ்ட்ரைக் ஆனது சர்வம் தான். பிகாஸ் that point there was somebody who was very close to me died actually. ஓகே. அந்த ஒரு டைமில் வெரி க்ளோஸ் டு மீனா லிட்டில் டிஸ்டன்ட் நோன் பர்சன். இப்போ நம்ம பேசிட்டு போல ஹவ் இஸ் ஷீ அப்படின் போது அரே ஷீ இஸ் நோ மோர். ஏன்னா அந்த டிவிஎஸ் 50ல் போயிட்டு இருக்கும்போது சம்திங் ஹேப்பன்ட் ஆக்சுவலாக. ஸோ தட் வாஸ் ஷாக்கிங். மை லாஜிக் டிடன்ட் ஒர்க். எனக்கு வந்து ஹவு கேன் தட் ஹேப்பன், இட்ஸ் நாட் பாசிபிள். பட் மெனி திங்ஸ் ஹவ் ஹேப்பன் லைக் தட் ஆக்சுவலி. ஓகே. ஸோ தட் வாஸ் தட். எனக்கு அது அந்த நியூஸ் நான் படிக்கும்போது லிட்டரலி எனக்கு சர்வம் ஞாபகம் சார். லிட்டரலி ஐ வாண்டட் டு ரீவிசிட் த நியூஸ் அண்ட் அந்த கரெக்டாக இயர் நோட் பண்ணி டேட் நோட் பண்ணி எந்த ஸ்டேட்டில் நடந்துச்சுன்ற வரைக்கும் நோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கும் பெசன் நகர் சைடில் அந்த பீச் ஓரமாக போகும்போது கஷ்டமாக பெருசாக கொண்டிங்களே சார் அந்த. அண்ட் அதுக்கப்புறமா வர சீன் சார் சர்வமில் ஹாஸ்பிட்டலில் ஆர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, லைக் அது வரைக்கும் நாங்கள் ஆர்யா அப்படி பார்த்ததே கிடையாது. ஈவன் அறிந்தும் அறியாமலுமே கூட அவருக்கு அந்த பையனை நானே அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. எப்படி சார் பார்த்தீங்க? அதை லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பான். அந்த பையனை போய் நடிக்க வச்சது எவ்வளோ. நோ பட் அவன் வந்து பண்ணணும் ஆசைப்படுவான். அவன் நடக்கிறதே இப்படி தான் நடப்பான். தகா நடப்பான். ஆக்சுவலாக அவன் டான்ஸர் வந்து தீப்பிடிக்க சாங்லாம் அவனுக்கு பயங்கர டவுட். அவன் ஃபர்ஸ்ட் அறிமுகம் பண்ணும்போது இந்த மச்சான் நிச்சயமாகவே என்னை வச்சு படம் பண்ண போறியான்னு கேட்டான். அது நிச்சயமாகவே எனக்கு சாங் இருக்கா அப்படின்னு. ஸோ when he has to perform in that interval பயங்கர நர்வஸ்னஸ் அவனுக்கு. ஓகே. Because he has the little loudness, but when he has to perform, no, it's a very different thing. I said, you has to, அப்போ தான் நான் கடவுள் முடிச்சுட்டு வந்தான். நான் கடவுள் முடிச்சுட்டு வந்தோடனே நான் பட்ட பாட எனக்கு தான் தெரியும் அவனை அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு. சாமியார்லேருந்து லவ்வர் பாய் சார். ஆமாம். ஐயோ, ஆனால் திரும்பவும் தாடி வளர்த்து அமுச்சு விட்டீங்க நீங்கள் இந்த படத்துல. He performed actually. He performed. Exactly. See, that film did very average actually. In one of my thing, because out of my 10, if there are 2 averages, it's that actually. But I really like that. I really like that film because I tried something again, you know, irrespective of anything you tried, and that boy performed. என்னோட அதிகமான வியூஸில் யூடியூப்பில் அதிகமான வியூஸில் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு சீன் சார், இந்த ஹாஸ்பிட்டல் சீன் வேர் ஆர்யா பெர்ஃபார்ம்ஸ். பிகாஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங். அதை பார்த்து ரிஃப்ளெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் கொஞ்சமாவது அட்லீஸ்ட். அந்தளவுக்கு வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். அது நீங்கள் வாங்கியிருக்கீங்க போது ஈவன் ஹாப்பி. And see, pretty much for most of my actors, no, so I will perform for them. So it becomes, ஒன்று வந்து what you are explaining. So acting becomes a very strong tool for you to explain how much you want actually. So because I always feel அது வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் கிடையாதுங்க. இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்னோட ஸ்டைல் சொல்கிறேன், அது அவங்க டிபார்ட்மெண்ட் பார்த்துப்பாங்க. கேமரா அந்த டிபார்ட்மெண்ட் சொன்னால் அவங்க டிபார்ட்மெண்ட் பார்த்துப்பாங்க. அப்படின்னு கண்டிப்பாக பார்த்துப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. பட் யோர் நாலேஜ், when you have your knowledge little into that, no, then it makes a lot of difference. எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டன்ஸாக இருந்தாலும் சாங்ஸாக இருந்தாலும் it makes a lot of difference. Exactly. Super sir, cool. So to perform it makes a lot of difference. புரியுது சார். MadRabbit, India's finest audio wearable brand, starting at $999.